முதல்ல இங்க வந்திருக்க எல்லா ப்ரௌடு ஊபிஸ்க்கும் கொத்தூஸ்க்கும் அண்ட் இன்டெலெக்சுவல் கூட்டத்துக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. ஒரு மந்திரி சொல்றார், திமுக காரெல்லாம் ஃபியூஸ்ல புடிங்கி விட்டான். அப்ப உங்ககிட்ட இருக்கிற போலீஸ் நான் புடிங்கினா இருக்குது. ஏன்டா கெழுட்டு நாயே, அந்த செயற்படுங்க. டேய் நீ படுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். கோட்டு சுட்டோட வா, அதுவும் இஷ்டம். நீ கோட்டு போட்டுனா வா, இல்ல கோமணம் கட்டிக்கிட்டு வா. என்ன புறப்படாது, அது பத்தி எனக்கு கவலை இல்லை. அதாவது அவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே தகுதி அறிவாலய வாசல்ல அமர்ந்து பிச்சை எடுப்பது. பிச்சையா? ஏன்னா கோமணம் கட்டினவங்களா இனிமேல் ஆட்சிக்கு வந்தாலும் வருவாங்க. அதுக்கும் போடுவதற்கு இந்த நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கும். இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயலும் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்க உட்கார்ந்தோம்னா கோபாலபுரத்து குடும்ப பிச்சை ஓடுவாங்கறதுக்காக காலம் காலமாக ஜெனரேஷனாக ஐயா ஆர்எஸ் பாரதி போன்ற சில 3-4 பேர் அறிவாலய வாசல்ல பிச்சை எடுப்பதற்காக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். I'm a beggar boy. Ayya, I'm a beggar boy. Rasa, you have to give me paisa. I'm a beggar boy. நான் வெளிப்படையா பேசுறத பத்தி நான் கவலைப்படுறவனே கிடையாது. மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான். நான் ஒரு வக்கீல்னா எழிலன் வந்து பிஇபிஎல் இதெல்லாம் எங்களுக்கு கூட பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா? இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். இத நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன். அது அண்ணா போட்ட பிச்சை, பெரியார் போட்ட பிச்சை. ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. பார்ட்டிக்கு ஜாதி வாங்கி கொடுத்த கட்சி திராவிட இயக்கம் என்பது புரிய ஐயோ பிஞ்சு கையா ஆக்கிட்டாங்களே. இப்ப நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊர்ல. இது எல்லாத்துக்கும் மேல திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பி நானா, எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? ஏன் முன்னால இப்பெல்லாம் பேசாதனா நீ? நான் மட்டும் இல்லனா, இங்க ஒவ்வொருத்தரும் உதயனா தம்பி தான். சோரி புடிச்ச பயல எல்லாம் தலைவே, புண்ணு வந்தவளை எல்லாம் தலைவீன்ற. இந்த கொசு தொலை தாங்க முடியலன்னு தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். வர வர இந்த கொத்தூசோட தொலை தாங்க முடியல. இந்த வீடியோ பாருங்களேன். கலைஞரோட என் தாத்தா நின்னாரு, தலைவரோட என் அப்பா நின்னாரு. இன்னைக்கு உதயண்ணாவோட நின்னு போராட என் குடும்பத்துல இருந்து நான் வந்திருக்கேன், என் தங்கச்சி வந்திருக்கா, என் தம்பி வந்திருக்கான். திமுகன்றது ஒரு கொத்தடிமை கட்சின்னு சொல்லணும். நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். மாதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னு சொன்னா, யாருக்குமே தெரியாது, வீட்டுல இருந்து சிஎம்ஏ ஒரு செஸ் போர்டை கொண்டு வந்தாரு, வந்து டேபிள்ல வச்சு பிரக்யானந்தாவோட விளையாடினாரு அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்களே பாருங்க. சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாம வீட்டுல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தாரு, யாருக்குமே தெரியாது சொல்றாரா? ஆனா இதுக்கு பிரக்யானந்தா கொடுத்த ரிப்ளை என்ன தெரியுமா? அவங்களே தான் வந்து போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. எடுத்துட்டு வந்து அவங்க டேபிள்லயே தான் அரேஞ்ச் பண்ணி டக்குன்னு செட்டப் பண்ணி விளையாட அவங்க தான் வீட்டுல இருந்து ஒரு செஸ் போர்டு கொண்டு வான்னு சொல்லவே செஞ்சிருக்காங்க. அதன் அடிப்படையில தான் இவர் கொண்டு போயிருக்காரு. ஆனா இதை வச்சு எப்படியாச்சும் மக்கள்கிட்ட விளம்பரம் தேடிடணும், இதை ஒரு பெரிய விஷயமா காமிச்சிடணும்ன்றதுக்காக யாருக்கும் தெரியாம சிஎம்ஏ வீட்டுல இருந்து செஸ் போர்டு எடுத்துட்டு வந்து விளையாடினாரு அப்படின்லாம் சொல்லி யாரை இப்ப முட்டாளாக்க முயற்சி பண்றீங்க? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு, ஒரு கேம் இருக்கா, 5 மினிட்ஸ் ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்டாங்க. விளையாடலாம் சார் அப்படின்னா. அவங்க உடனே உள்ள போர்டு வச்சிருந்தாங்க, அவங்களே எடுத்துட்டு வந்திருந்தாங்களா என்ன தெரியல, ஒரு செக்ரட்டரியில இருந்துச்சான்னு தெரியல. ஸோ அவங்க எடுத்துட்டு வர சொன்னாங்க. அவங்க முன்னாடியே பிளான்டா இருந்தாங்க, நீங்க வந்தா விளையாடலான்ற மாதிரி சாரோட ஐடியாவா இருக்கும். ஏன்னா அங்க நான் பேசின ஆஃபீஸர்ஸ் கிட்ட அவங்களுக்கும் தெரியல இந்த மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சுன்னு. ஸோ அவங்க போர்டு எடுத்துட்டு சொன்னாங்க, அவங்க டேபிள்லேயே செட்டப் பண்ணுவோம், டக்குன்னு செட்டப் பண்ணிட்டு விளையாண்டோம். அண்ட் அவங்க திங்க் பண்ணி கால்குலேட் பண்ணி தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. லைக் அது போக என்ன, இந்த வெள்ளம் வந்திருக்கும் போது கடுமையா பல இடங்கள்ல உடைப்பு வந்துச்சு. அப்போ அடைக்கிறதுக்கு ஆளே கிடைக்காம அங்கங்க இருந்து வெளியேருந்து கொண்டு வந்து ஆளை அடைச்சாங்க. ஆனா அவர்களுக்கு இன்னும் இந்த பணமே இன்னும் கொடுக்காம இருக்கு. அவன் தவிக்கிறான். நாங்க அவசரமா வந்து அடைச்சவன், எங்களுக்கு படம் தெரியல, அடுத்து ஒரு அதே நல்லா வந்துச்சுன்னா யாரும் கூப்பிட்டா யாரும் வருவாங்களான்னு கேட்கான். நாங்க என்ன பண்றது, அதையும் சொல்லியிருக்கோம். கடந்த ஆட்சியில தான் சார் வெள்ளம் வந்தது. ஆமா, பேமெண்ட் பண்ணாம இருக்கு.
அதுதான் அவங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து பணம் வரல இல்ல. சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற அவனே வராம போட்டு கட்டுப்பாடுபடுத்தினா எப்படி இது பண்ண முடியும்? இப்ப இதை வாங்கி இது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாட்டேன் கிகோலோ பையன். 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு கொடைக்கானல் போய் என்ஜாய் பண்ண முதலமைச்சரா நீங்க பாத்துருவீங்களா? முன்னாள் முதலமைச்சர் அவர்களே 10,000 ரூபாய் எந்த அளவுக்கு கொடைக்கானல்ல என்ஜாய் பண்ணலான்ற இது வந்து எல்லாருக்கும் டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா, அந்த ஸ்கீமை பத்தி எங்களுக்கு சொன்னீங்கன்னா நிச்சயமா மக்கள், நாங்க எல்லாருமே நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் எல்லாருமே இதை வந்து ரொம்ப சந்தோஷமா இந்த கோடை விடுமுறையை செலிப்ரேட் பண்ணுவோம். பேசுறதெல்லாம் முட்டாள்தனமா பேசுறான் ஐயா. அவன் அப்பனா கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் இவனா கேட்கறான். அப்பா நீ என்னடா பண்ண 4 வருஷம் புடிங்க தாண்டா உக்காந்து இருந்தேன்னு சொல்லாம அவன் சொல்றான். டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? அவன் முட்டாள் மாதிரி பேசுறான். அவன் வந்து ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ இருந்து அவன் இதெல்லாம் சொல்லி செய்யாத இருந்தா அவனை கேட்கலாம் கேள்வி. நீ கரெக்ட் தான். அந்த 20 நாள்லயே நீ இதை செஞ்சியா? அங்க அப்ப நீ இருக்கும்போது கெடுக்கலையா? உங்க அப்பா இருக்கும்போது யாரும் கெடுக்கலையா? உங்க அப்பா அப்படியே தடுத்து நிறுத்திட்டாரா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் வரட்டுக்கு வருமா? இதெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருது? நீங்க தோத்ததுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் ஃபீல் பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் சொல்லவா? ஏன்டா இந்த விஜய பாடா படுத்தணும்? ஏன்டா இந்த விஜய வேதனைப்படுத்தணும்? ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சதி செஞ்சோம்? ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சோம்? நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. மக்களே உங்களை ஃபீல் பண்ண வைக்க போறாங்க. அவன் சொன்னது மாதிரி ஆயிடுச்சுல. இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? நான் முன்னாள் முதல்வர் அட்ரஸ் பண்றதா இல்லை. அவர் முன்னாள் எம்எல்ஏ ஜெயிப்போன்னு கூட தான் சொன்னார். அவர் 200 தொகுதி வருவோன்னாரு. கொளத்தூர்ல ஜெயிப்போன்னு சொன்னாரு. ஏதாவது நடந்துச்சா? அப்புறம் இது சொல்றது மட்டும் எப்படி நடக்கும்? தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கொளத்தூரின் முன்னாள் எம்எல்ஏன்னு நான் சொல்றேன். இல்லைன்னு சொல்லுவீங்களா? கவிஞர் செய்ரமுத்து பேசுகிறேன். கட்டுவிரியாம் பாம்பு வெத்தலைக்கு இருக்கும் காம்பு. நீ போய் இன்வெண்டிக்கும் அதாவது ஊதி விடு அப்படின்னு சொல்றேன். கொத்தடிமைகளுக்கு எதற்கு நடிகர்கள் என்றும் கவி பேரரசு என்றும் பெயர்கள். குறைஞ்சபட்ச ஜனநாயக பண்பு உங்களுக்கு இல்லையா? குறைந்தபட்ச ஜனநாயக பண்பு இருந்ததுன்னா நீங்க வந்து மக்களை பார்த்து எப்படி ஸ்டாலினை தோக்கடிக்கலாம் நீங்க கேட்க மாட்டீங்க. தமிழச்சாதியின் நன்றி உணர்ச்சியின் மீது நமக்கெல்லாம் சந்தேகம் வருகிறது. அந்த தொகுதி மக்கள் 365 நாளும் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஓகே, பட்டு தெரிந்தனா அப்ப புத்தி வரும். படுங்க, பட்டு தெரிந்தங்க அப்பதான் புத்தி வரும். இப்பேற்பட்ட தலைவரை தோற்கடிச்சிருக்கோம். ஆட உங்க கூர்க்காவுக்கு போறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனி வச்சு குனிடா. இனிமே சொல்லுவியா? 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 அது இவங்க கட்சிக்காரங்களை இவங்கள கேட்டா பரவாயில்ல. வாடகை வாய்களை வைத்து, கலைத்துறையில் இருக்கக்கூடிய வாடகை வாய்களை வைத்து எதற்காக இப்படி புலம்புகிறீர்கள்? தமிழச்சாதியின் நன்றி உணர்ச்சியின் மீது நமக்கெல்லாம் சந்தேகம் வருகிறது. படுங்க, பட்டு தெரிந்தங்க அப்பதான் புத்தி வரும். இப்பேற்பட்ட தலைவரை தோற்கடிச்சிருக்கோம். என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? பார்பிக்யூ ஸ்மெல் வரல? ஓ பெரியப்பா, இது இன்னும் மக்கள் மீது, மக்களுக்கு உங்கள் மீதான வெறுப்பை வளர்க்கும் என்ற குறைந்தபட்ச புரிதல் ஏன் திமுகவுக்கு இல்லை? மக்கள் தானே இறுதி எஜமானர்கள். எவ்வளவு பெரிய தலைவர்கள் தோற்றுவிக்கிறார்கள் தமிழ்நாட்டில், தேசிய அளவில். அவங்க எல்லாம் யாராவது கேட்டாங்களா? இப்படி எல்லாம் புலம்புனாங்களா? போய் எரியுதடி பேனர் போடு. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் வரக்காமலை போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.